ஒரு தப்பும் பண்ணாமல் அடி வாங்கிக்கிட்டு இருக்க சத்யாவை காப்பாற்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரேகாவே நேரில் வந்து சிந்தாமணியும் மூர்த்தியும் தான் தன்னை ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தது அப்படிங்கிற உண்மையை சொன்னால் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மீனா ரேகாவோட அப்பா மூர்த்தி வீட்டில் வேலை செய்கிற வேலைக்கார லேடி மூலமாக ரேகா அங்கே தான் இருக்காங்க, நேற்று தான் ஹைதராபாத்லேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்புகிறாங்க. அங்கே முத்துவும் மிஸ்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போகிற மீனா மிஸ்ரா கிட்ட சொல்கிறாங்க, வாங்க சார் வாங்க, என் தம்பி அடி வாங்குறத பார்த்தீங்களா சார், தயவு செஞ்சு எப்படியாவது என் தம்பியை காப்பாற்றி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்துவும், சரி மீனா சரி, நீ போனேயில்ல, அந்த ரேகா இங்கே தான் இருக்காங்க, எங்கே இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஏதாவது குழு கிடச்சிச்சா அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே மீனாவும், ஆமாங்க கிடச்சிச்சுங்க, நம்ம நினச்சபடியே ரேகாவை அவங்க அப்பா வீட்டில் தான் இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளேயே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மிஸ்ராவும், வாட் நான்சென்ஸ், சொந்த பொண்ணை என்ன இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் முத்து ஆர் யூ ஷுவர் உங்களோட தம்பி சத்யா கண்டிப்பாக அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு, அந்த பொண்ணும் அவரை லவ் பண்ணுறதுங்கிறத உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மீனாவும், சார் சத்தியமாக என் தம்பி அந்த பொண்ணை லவ் பண்ணுறா சார், அந்த பொண்ணும் அவனை லவ் பண்ணுது சார் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே மிஸ்ரா சொல்கிறாங்க, சரி அந்த ஃபினான்சியர் மூர்த்தி வீடு தானே, சரி நான் ரெய்டு போகிற மாதிரி அங்கே ரெய்டு போய் ரேகா கிட்ட எல்லா உண்மையையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர என்னோட அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸோட நான் இப்போவே அங்கே ரெய்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும், சார் இதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, தொந்தரவாக தெரியலல்ல நாங்கள் பண்ணுறது அப்படின்னு கேட்க, சேச்சே முத்து இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஹெல்ப் பண்ணாமல் சரி நான் பார்த்துக்கிறேன், ஆனால் ஒன்று உள்ள இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் சொல்லிட்டு தான் போவேன், சத்யா மேலே இனி ஒரு அடி விழுந்தா அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத அவங்களோட விளைவை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும்னு ஒரு மிரட்டி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டு மிஸ்ரா சொல்கிறாங்க, சார் அந்த சத்யாவை என்ன மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, உடனே இன்ஸ்பெக்டரும், பின்ன பொண்ணு விஷயம்னா சும்மா விடுவாங்களா, சும்மாவே ஒரு பொண்ணுன்னு சொன்னாலே இங்கே பற்றிக்கும், ஒரு பொண்ணை கடத்தி வச்சுட்டு இவன் லவ் டார்ச்சர் கொடுத்துருக்கான், இன்னும் அது எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறான், வாயை திறந்து அவனை அடிக்காமல் என்ன சார் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே மிஸ்ரா சொல்கிறாரு, சார் ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுங்க, அது வரைக்கும் அவன் மேலே ஒரு சின்ன துரும்பு கூட படக்கூடாது, 2 மணி நேரத்துக்குள்ளே அவன் மேலே நான் எந்த தப்பும் இல்லை, இந்த முழுக்க இந்த கடத்தலில் சம்மந்தப்பட்டவங்க வேறவங்கன்னு சொல்லி உங்களுக்கு நிரூபிச்சுட்டா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல, உடனே இன்ஸ்பெக்டரோ, சார் எங்களை விட நீங்கள் ஒன்றும் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது சார், அப்படி முடிஞ்சால் நிரூபிங்க, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட, உடனே மிஸ்ராவும் அவசரமாக வெளியில் வர்றாரு. வந்தவர் முத்துக்கிட்ட, சரி முத்து நான் இப்போ அங்கே மூர்த்தி வீட்டுக்கு தான் ரெய்டு போகிறேன், ஆனால் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு மிஸ்ராவும், கூடவே நானும் வரேன் மிஸ்ரா ப்ளீஸ், ரேகாவை பாவம் அவங்க என்ன நிலைமையில் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் சொல்ல, உடனே முத்துவும், ஆமாங்க நாங்களும் வரோம் மீனா, வா மீனா போகலாம் அப்படின்னு சொல்ல, உடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ரா தன்னோட இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர வச்சவங்களோட அங்கே போகிறாரு மூர்த்தி வீட்டுக்கு. மூர்த்தி வீட்டுக்கு போக கேட்டுக்கு முன்னாடி புதுசாக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட அந்த கேட் கீப்பர் சொல்கிறாரு, யார் சார் நீங்கள், சும்மா எங்களோட முதலாளியோட அனுமதி இல்லாமல் யாரையும் என்னால் உள்ளே விட முடியாது அப்படின்னு சொல்ல, ஹலோ மிஸ்டர், நாங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம், இந்த வீட்டுக்கு ரெய்டு வந்திருக்கோம், இவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சம்பாதிச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பாதிச்ச சொத்துக்கான வரியை சரியாக கட்டலை, வரி ஏய்ப்பு செய்திருக்காரு, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் செக் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், உங்ககிட்ட நாங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே போகணுங்கிறது எங்களோட ரூல்ஸ் கிடையாது, நகரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கேட் கீப்பரை வெளியில் தள்ளி விட்டுட்டு போகிறாரு மிஸ்ரா அண்டு முத்து மீனா எல்லாருமே. உள்ளே போக அங்கே டீ சாப்பிட்டே பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க மூர்த்தி ஷாக் ஆகிடுறாரு. வாட்ச்மேன் இவங்க யார், எதுக்காக உள்ளே விட்டுருக்க அப்படின்னு சொல்ல, அதே சமயம் முத்து, என்ன சார் என்ன எங்களை பார்த்த உடனே பயமாகுது பதட்டமாகுது உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே பக்கத்தில் இருக்கிற மீனாவும், பின்ன இருக்காதாங்க, ஏன்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படியே குப்புன்னு வேர்க்குது அப்படின்னு சொல்ல, உடனே ஹலோ மிஸ்டர் மூர்த்தி, நாங்கள் இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்திருக்கோம், ஐ எம் மிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ அண்ட் ஐடென்டிட்டி கார்டை காட்டுறாரு. அதை பார்த்துட்டு மூர்த்தியும், சார் என்ன சார் எந்த ஒரு ப்ரியர் இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் நீங்கள் இப்படி திடீர்னு இங்கே இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் தானே, நிறைய பணம் காசுன்னு வச்சு பொருள்
புரள்றவர் தானே, இந்த காமன் சென்ஸ் கூட உங்களுக்கு தெரியாதா? இன்கம் டேக்ஸ்லேருந்து ரெய்டு வரவங்க 4 நாளைக்கு முன்னாடியே லெட்டரோ இல்லை ஃபோனோ பண்ணி சொல்லிட்டு தான் வருவாங்கன்னு ஏதாவது இருக்கா? லூஸு மாதிரி பேசுகிறீங்க. ஆஃபீஸர்ஸ் டூ வாட் ஐ செட், கோ டு தி அப்பர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் சர்ச் ஆல் தி ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ராவும் சொல்ல, எஸ் பாஸ் அப்படின்னு போக, உடனே முத்துவும் மீனாவும் நானும் போய் தேடவா வா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மிஸ்ரா, எஸ், நான் யாரை பர்மிஷன் கொடுக்குறேனோ அவங்க எல்லாருமே தேடலாம். நீங்கள் கவர்மெண்ட்டில் டியூட்டியில் இல்லாட்டியும் என்னோட அனுமதியோடு தானே இங்கே வந்திருக்கீங்க. எஸ் கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறா. அதே சமயம் மீனா, முத்து, ஸ்வேதா 3 பேருமே மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் ஒவ்வொரு ரூமாக அவசரமாக தேடுறாங்க. தேடி பார்த்தா ஒரு ரூமில் ரேகாவோட வாயை பொத்தி கையை கட்டி அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. உள்ளே போய் ஷாக் ஆகிற முத்து அவசரமாக அவுத்து விட, ரேகா என்னாச்சு, எதுக்காக உன்னை இப்படி உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்க, நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், சத்யா கூட தான் வாழ்வேன்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் பிளான் பண்ணி என்னை ஹைதராபாத் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் என்னை ஹோம் அரெஸ்ட் பண்ணி என்னோடய செல்ஃபோன், அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்னு எல்லாத்தையுமே பிடுங்கி வச்சுட்டு என்னை ஒரு குற்றவாளி மாதிரி ஒரே ரூமில் வச்சுட்டு என்னென்ன தண்டனை கொடுக்கணுமோ எல்லா தண்டனையும் கொடுத்துட்டாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே ரேகாவை கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு மீனாவோ, இல்லை அது மட்டும் இல்லை, உங்களோட லவ்வுக்காக இப்போ என் தம்பி சத்யா என்ன கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கான் தெரியுமா? நீயாவது இங்கே வீட்டில் உன்னை அரெஸ்ட் பண்ணி, அதுவும் உங்கள் அப்பா அம்மா அரெஸ்ட் பண்ணி நேரத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து உன்னோட ஃபோனை பிடுங்கி வச்சதுக்கே இப்படி அழுகிறியே ரேகா. என் தம்பி அடி வாங்கி அவனோட கண், அதுக்கப்புறம் கை காலுன்னு எல்லா பக்கமும் ரத்தம் கட்டி முகம்லாம் வீங்கி ரொம்ப கஷ்டத்தில் இப்போ வரைக்கும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, உடனே ரேகா, என்னாச்சு, சத்யாவுக்கு அடியா போலீஸ் ஸ்டேஷனில்? அவன் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? அவன் என்ன தப்பு பண்ணான்? நிச்சயமாக சத்யா எந்த தப்புமே பண்ணி இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. உடனே எஸ் யூ ஆர் கரெக்ட், சத்யா எந்த தப்புமே பண்ணலை, எல்லா தப்பையும் பண்ணது உங்கள் டேடி அண்ட் மம்மி. ஆனால் தண்டனை அனுபவிக்கிறவன் அவன். அதனால் நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சத்யா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அவனை சீக்கிரமாக காப்பாற்ற முடியும். லெட்டஸ் கோ அப்படின்னு சொல்ல, என்ன நீங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு, அதுவும் ஐடி ரெய்டு தானே வந்திருக்கீங்க, இப்போ தேவையில்லாமல் என் பொண்ணை எதுக்கு உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறாரு மூர்த்தியும். உடனே ஓங்கி ரேகா பலார்னு அறையிறாங்க. அதே சமயம், நடங்க சார், இவருக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது, சீக்கிரமாக போங்க சார் ப்ளீஸ், சத்யாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தன்னோட மகன் சத்யா அடி வாங்குறத தாங்கிக்க முடியாமல் ஒரு ஓரமாக நின்று அழுதுகிட்டு இருக்க சந்திரா உள்ளே வர்ற ரேகாவை பார்த்தனையும், அம்மா உனக்காக என் புள்ள அடி வாங்கி செத்துருவான் போலமா, சீக்கிரமாக போய் என் புள்ள எந்த தப்பும் செய்யலைங்கிறத சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ரேகாவும் வேகமாக வந்து, என் சத்யா யாரை கேட்டு அரெஸ்ட் பண்ணீங்க? அதுவும் என்ன காணானா என் சத்யா என்னை கடத்தி இருப்பானா? இன்ஸ்பெக்டர், இது முழுக்க எங்கள் அப்பா மூர்த்தியும் எங்கள் அம்மா சிந்தாமணியும் திட்டம் போட்டு செஞ்ச செயல், சதி செயல். என்னை கடத்தி கஷ்டப்படுத்தி எல்லா தண்டனையும் கொடுத்துட்டாங்க. அவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அதே சமயம் என்னோட சத்யாவை முதல்ல வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சத்யாவும் வெளியில் வர்ற சிந்தாமணியும் மூர்த்தியும் வாயை பழந்துட்டு பார்க்குறாங்க. எங்கள் மேலேயா நீ கேஸ் கொடுக்குற? உன்னை பெத்தவங்கடி நாங்கள் அப்படின்னு சிந்தாமணியும் சொல்ல, இப்போ உங்களுக்கு பாருங்கள், அதை விட ஒரு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா எங்கே அந்த தாலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதோ அப்படின்னு சொல்லிட்டு நீட்ட, சத்யா இந்தா இதை என் கழுத்தில் கட்டு அப்படிங்கிறாங்க ரேகா.